ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्गिरिबाधमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। भगवद्गीதை अध्याயம் 10 श्लोकम 3। यो माम् अजम् अनादिं च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढासमर्थ्येषु சர்வபாபைக பிரமுச்யதே. எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பம் அற்றவனான அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாங்க, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான வழி இல்லையா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் பரமபுருஷர், கிருஷ்ணர் தான் ஆளுநர், எல்லா உலகங்களின் இறைவன் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது இல்லையா. வேறொரு இடத்துலையும் இதே தான் சொல்லப்படுது. அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த. இது சதுஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவோம். அதில் முதல் ஸ்லோகம் இதில் தான் வரும். 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம் வரும். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தே மா புத்தபாவ சமன்விதாக அப்படின்னு சொல்லி, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி அங்கே பகவான் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் இதே சுகதேவ கோஸ்வாமி கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் தமது பிரார்த்தனையில் சொல்லும் போதும் ஜட ஆன்மீக உலகங்கள் அனுபவிப்பாளர் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பரம அனுபவிப்பாளர் பகவான் தான், இருந்தாலும் பகவான் அவருடைய சொந்த ஆன்மீக உலகத்தை அனுபவித்து மகிழ்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறாங்க. இது ஓகே. பொருளுரை. 7ஆம் அத்தியாயத்தின் 7.3 கூறப்பட்டுள்ளபடி மனுஷ்யானாம் சகஸ்ரேசு கஷ்டித் எததி சித்தையே
ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயல்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல இல்லையா? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஆனால் வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்றுக்கொண்டோமா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து சொல்கிறது கேள்விக்குறிதான் இல்லையா? அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து நம்ம உணர வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பகவான் வந்து அந்த ஸ்லோகம் வந்து மேற்கோள் காட்டுறாங்க பிரபுபாதர் 7வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்தில் உள்ள இல்லையா? எல்லாருமே ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவர் தான் பகவானை அறிய வந்து முயற்சி செய்வாங்க. அந்த வருகின்ற அந்த ஒருவரில் எல்லாராலையும் வந்து புரிந்து கொள்வார்களா அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கடினமான காரியம்தான் இல்லையா? எல்லாராலையும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ ஆன்மீக உணர்வினை பற்றி சற்றும் அறிவு அற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் இல்லையா? சாதாரண மனிதர்களை விட வந்து எப்படி ஆன்மீக தளத்திற்கு வந்து தம்மை உயர்த்தி கொள்ள முயல்பவர்கள் வந்து சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் வந்து உயர்ந்த தளத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் தமது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயலும் அத்தகு சிறந்த மனிதர்களில் கிருஷ்ணரே பரம புருஷ பகவான். அவரே எல்லாவற்றின் உரிமையாளர். அவர் பிறப்பற்றவர் என்னும் அறிவு நிலையை வந்தடைபவனே ஆன்மீக உணர்வை அடைந்தவர்களில் மிகவும் வெற்றி பெற்றவன் ஆவான் இல்லையா? வந்து நம்ம புரிதல் என்ன? வேதங்களுடைய நோக்கமே வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான் இல்லையா? அப்போ அந்த நோக்கத்தை வந்து புரிந்து கொள்பவர்கள் தான் வந்து என்னது வெற்றி பெற்றவர்கள், மனித வாழ்வின் பயனை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அந்த ஸ்லோகத்திலிருந்தால் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுலேயும் வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து வரும் இல்லையா? அமைதி அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லி அமைதிக்கான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். இது போக்தாரம் நிக்கே தபசா சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி ருச்சதி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி 6வது அத்தியாயம் நினைக்கிறேன். அதில் கடைசி ஸ்லோகம் கரெக்டாக தெரியல எத்தனாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாருங்கள், இப்போ அந்த ஸ்லோகத்துலேயும் அதுதான் வந்து சொல்லப்படுது இல்லையா? போக்தாரம் நிக்கே தபசா சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம். யார் ஒருவர் வந்து இந்த 3 விஷயங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஞாத்மாமா சாந்தி ருச்சதி. எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணர் தான். அதுக்கப்புறம் எல்லா லோகங்களையும் கட்டுப்படுத்துபவரும் கிருஷ்ணர் தான். இப்போ எல்லா உயிர்வாளிகளுக்கும் முற்ற நண்பராக இருப்பவரும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து இதை வந்து புரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு வந்து ஞாத்மாமா சாந்தி ருச்சதி, அவங்களுக்கு தான் வந்து அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அப்போ நிறைய இடத்துல அதான் வந்து பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குவது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பரமபுருஷர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அந்த ஒரு வார்த்தை. ஏன்னா மூத்த பக்தர் வந்து இதுக்கு வந்து விளக்கம் வந்து சொன்னாங்க. ஏன் பிரபுபாதர் வந்து எல்லா இடத்துலையும் பரமபுருஷர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் புருஷர் அப்படின்னாக்கா அனுபவிப்பாளர், பரமபுருஷர் அப்படின்னாக்கா உன்னத அனுபவிப்பாளர். இப்போ கிருஷ்ணர் தான் வந்து அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நிலைக்கு வந்து நாம் வருவது தான் வந்து இங்கே வந்து பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க அவங்க தான் வெற்றி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து வேறொரு இடத்துல வந்து எழுதுகிறாங்க. ஏன்னா நம்முடைய உண்மையான நிலை என்னென்னா கிருஷ்ணருடைய ஆனந்தத்திற்காக நம்ம ஒத்துழைக்க வேண்டுமாமா, அதுதான் நம்முடைய உண்மையான நிலையாமா. இப்போ அந்த ஒரு நிலையை வந்து நாம் அடைய வேண்டும், அந்த ஒரு புரிதலுக்கு வந்து நான் வர வேண்டும் இல்லையா? நம்ம வந்து சொல்கிறோம் இங்கே வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி. அந்த புரிதலுக்கு வந்து அந்த உணர்வு நிலையை வந்து நாம் அடைய வேண்டும். அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அப்போ கிருஷ்ணருடைய உன்னத நிலையை முழுமையாக அறிந்து அந்த நிலையில் மட்டுமே ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும். அதான் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம உணரும்போது நாம் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, பிறப்பற்ற என்ற பொருள் தரக்கூடிய அஜ என்னும் சொல் பகவானை குறிக்க இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது. அஜ அப்படின்னாக்கா பிறப்பற்ற, பகவான் பிறப்பற்றவர். ஆனால் 2ஆம் அத்தியாயத்தில் அஜ என்னும் சொல்லின் விளக்கம் உயிர்வாளிகளிடமிருந்து அவர் வேறுபட்டவர்,
ஜடப்பற்றுதலினால் பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்து பகவான் வேறுபட்டவர். கட்டுண்ட ஆத்மாக்களின் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை, ஆனால் அவருடைய உடலோ மாறுதல் அற்றது. அவர் ஜட உலகிற்கு வரும்போது அதே பிறப்பற்றவராகத்தான் வருகிறார். எனவேதான் பகவான் தனது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியினால் எப்போதும் தோன்றுகிறார் என்றும் தாழ்ந்த சக்தியான ஜடசக்தியினால் அல்ல என்பது 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது இல்லையா. இதை நம்ம நேர எதிராக பார்த்துருக்கோம். இது ஏன்னா பகவான் பிறப்பற்றவர் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அப்போ பகவான் பிறப்பற்றவர் அப்படின்னாக்கா பகவான் இங்கே வருகிறார் இல்லையா. நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதராக அவருக்கு ஒரு தாய் தந்தை இருக்குது. அவரின் மூலமாக தான் பகவான் தோன்றுகிறார் தான் அப்படின்னு சொல்கின்றோம். பகவான் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்வதில்லை. அப்போ நம்மளை மாதிரி நம்மிடமிருந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி என்ற வார்த்தைக்கு 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு இருப்பதாக பிரபுபாதர் இங்கே மேற்கோள் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய உயிர்வாளிகளிடமிருந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லும்போதும் இப்போ நாம் எப்படின்னா பகிரங்க சக்தியின் மூலமாக நாம் பலவந்தமாக இந்த 84 லட்சம் வகையான வீடுகளில் ஏதோ ஒரு உடலை எடுப்பதற்காக நாம் திணிக்கப்படுகின்றோம் இல்லையா. நம்முடைய உணர்விற்கு பிரகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல் கிடைக்குது. ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் தம்முடைய சொந்த விருப்பத்தின்படி அவருடைய சொந்த சக்தியால் அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் தோன்றுகிறார். அதுதான் பகவான் பிறப்பற்றவர். நம்மளை மாதிரி பிறப்பு கிடையாது. ஏன்னா நாம் பிறக்கின்றோம் இல்லையா. 6 மாற்றங்கள் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் உடல் அழிக்கப்படுது. ஆனால் நம்ம ஜீவாத்மா பொறுத்தவரையிலும் நாம் பகவான் மாதிரி நித்தியமானவர்கள் தான். ஆனால் உடலுக்கு 6 மாற்றம் ஏற்படுது. ஆனால் பகவானுடைய உடல்கள் அந்த மாதிரி கிடையாது. இப்போ பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் மனதிற்கும் வேறுபாடு இல்லை. நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா. பகவான் 18ஆம் அத்தியாயத்தில் சொல்லும்போதும் இந்திராரூடாணி மாயையா அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. நம்முடைய இந்த ஜட உடல் என்னும் எந்திரத்தை நானே இயக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜட உடல் என்னது, ஒரு எந்திரம்தான் இல்லையா. பகவான் உள்ளிருந்து அதை இயக்குகின்றார். ஏன்னா இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருப்பதால் தான் இந்த உடல் இயங்குது இல்லையா. இப்போ அந்த ஆத்மா இல்லை அப்படின்னாக்கா இந்த உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இப்போ ஆனால் பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இல்லையா. பகவானுடைய ரூபம் பார்த்தோம்னா சச்சிதானந்த ரூபம். அப்படி தான் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம் இல்லையா. பிரம்ம சங்கீதையிலையும் பிரம்மா சொல்கிறாங்க சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பகவானுடைய ரூபமும் சச்சிதானந்த ரூபம். பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் மனதுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் பகவான் இங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜட உலகிற்கு வருகிறாரே ஒரு தாய் தந்தையர் மூலமாக அப்படின்னு சொல்லும் போதும், ஆனால் வரும்போது எப்படி வருகிறார், அவருடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். இப்போ அதை பகவான் காட்டுறதுக்காக தான் நம்முடைய சாதாரண உயிர்வாளிகளிடமிருந்து வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக பகவான் எப்படி பிறக்கும் போதே 4 கை ரூபத்தில் இல்லையா. ஏன்னா எந்த குழந்தை அந்த மாதிரி பிறப்பது இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சள் வண்ண பட்டு பீதாம்பரத்தோட அணிகலன்களோடு பகவான் தோன்றுகிறார் இல்லையா. பிறக்கும்போது யாராவது குழந்தை இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ நம்முடைய பிறப்பிலிருந்து பகவான் வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு எப்படி அவதரிக்கிறார், இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் எப்படி வர்றாரு அப்படின்னாக்கா கிரகண டைம் இல்லையா. கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அது கலங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிரகண டைம் முடிந்தோடனே எல்லாருமே வீடெல்லாம் கூட்டி கழுவி விட்டு இதெல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பகவான் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த கிரகண டைத்துலேயே பகவான் அவதரிக்கிறார் இல்லையா. ஏன்னா அமங்கலமான டைம் அப்படின்னு சொல்லும் போதும் அது எதையுமே பகவானுக்கு பாதிக்காது இல்லையா. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாமா, கங்கையில் போய் பகவானுடைய நாமத்தை ஹரி ஹரி அப்படின்னு சொல்லி குளிப்பாங்களாமா. இப்போ அதனால் பகவான் ஹரிநாமத்தை பரப்புறதுனால எல்லாருமே அந்த கிரகண சமயத்தில் ஹரி ஹரி அப்படின்னு சொல்லி இந்த உச்சரிக்கின்ற எல்லாருமே உச்சரிக்கும் போது அந்த சமயத்தில் பகவான் அவதரிக்கிறார். இது அப்போ இது எல்லாத்துக்கும் எல்லா தோஷங்களுக்கும் இந்த எல்லா அமங்கலங்களுக்கும் அப்பாற்பட்டவர் பகவான் அப்படின்னு சொல்லி பகவான் காட்டுறாங்க. அது எல்லாமே பகவானை பாதிப்பதில்லை. இது எல்லாமே நமக்கு தான் இல்லையா. ஆனால் பகவானுக்கு இது எல்லாமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் பகவான் இங்கே பிறந்த உடனே 3 மாத குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பூதநாயன அரக்கியை கொள்கிறார். இப்படி 3 மாதம் தான் ஆயிருக்கு
அதுக்கப்புறம் 7 வயதில் வந்து கோவர்தன மலையை வந்து தூக்குகிறார். இப்போ இது எல்லாமே அந்த அசாதாரணமான செயல்கள் இல்லையா, நிறைய வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. பகவானுடைய லீலைகள் வந்து நம்ம பார்ப்போம். அப்போ தாமோதர லீலை வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் 16,108 மனைவிகள், ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு அரண்மனை இல்லையா. அப்போ வந்து பகவான் எப்படின்னா ஒவ்வொரு அரண்மனைக்கு போகும்போது தம்மை 16,108 தம்மை விரிவங்கங்களாக வந்து விரிவடைந்து ஒரே சமயத்தில் எல்லா அரண்மனைக்குள்ளேயும் வந்து போகிறார். இது நாரதரை பார்த்து வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி வந்து பகவான் வந்து பண்ணுறாங்க சரின்னு சொல்லி ஒரு அரண்மனைக்கு வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா ருக்மிணி தேவி இருக்கின்ற அந்த அரண்மனைக்கு போய் பார்த்தோம்னா அவங்க வேறு ஏதோ ஒரு செயல் வந்து அங்கே கிருஷ்ணர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. சரி, சத்யபாமா இருக்கின்ற அரண்மனைக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து வேறொரு செயல் வந்து அங்கே செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளேயும் போய் பார்க்கும்போது நாரத முனிவரைக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியம். இப்போ பகவான் வந்து ஒரே பகவான் தான் இல்லையா. 16,108 விரிவங்கங்களாக சொந்த விரிவங்கங்களாக வந்து விரிவடைந்து ஒவ்வொரு அரண்மனைக்குள்ளேயும் ஒவ்வொரு வெவ்வேறு செயல்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பகவான் வந்து அரண்மனையிலிருந்து வெளியே வரும்போது எல்லாமே சேர்ந்து ஒரு கிருஷ்ணராக வந்து ஆயிடுவாங்க. இது எப்படி சாத்தியம் இல்லையா. அப்போ அதுதான் நம்மளுடைய பிறப்பிலிருந்து பகவான் வேறுபட்டவர் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் வந்து காட்டுறாங்க இது. அதுக்கப்புறம் அப்போ வந்து எல்லா வேதங்களிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் பகவானுடைய புகழை வந்து விவரிக்கின்றன. இப்போ இந்த ஸ்லோகத்தில் உள்ள வேத்திலோக மகேஸ்வரம் என்னும் சொற்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன இல்லையா. நம்ம வந்து இதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து பகவான் வந்து எப்படி எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் தான். என்னென்னா வந்து ஒரு நாள் வந்து துவாரகைக்கு வந்து பிரம்மதேவர் வந்து பகவானை வந்து பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ வரும்போது வந்து வாயில் காப்பாளர் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி வந்து அந்த வாயில் காப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரிடம் வந்து போய் சொல்கிறதுக்காக போகிறாங்க. பிரம்மா வந்திருக்காங்க உங்களை வந்து பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அப்போ பகவான் வந்து கேட்குறாங்க எந்த பிரம்மா அப்படின்னு சொல்லி. பிரம்மாவுக்கு வந்து ஒரே வந்து குழப்பம். என்னது எந்த பிரம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் நான் ஒருத்தர் தானே வந்து பிரம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சதுர்முக பிரம்மா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நான் என்ன எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மா இருக்கிறனால பிரம்மாவுக்கு வந்து சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பிரம்மா உள்ளே போகும்போதும் இப்போ அங்கே வந்து என்ன ஆகுது ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் இருக்கின்ற எல்லா பிரம்மாக்களும் அங்கே வந்து இருக்காங்க. இந்த பிரம்மா மட்டும்தான் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. ஒரு பிரம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா 1000 தலை, இன்னொரு பிரம்மாவுக்கு வந்து 10,000 தலை, இன்னொரு பிரம்மாவுக்கு வந்து 1,00,000 தலை. அப்போ சிவபெருமானும் அதே மாதிரி இப்போ எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே பிரம்மாவுக்கு வந்து ஒரே குழப்பம். அப்போ வந்து பார்க்கும்போது அப்போ தான் பிரம்மாவுக்கே தெரியுதாமா. பிரம்மா வந்து நினச்சிட்ருக்காரு நான் மட்டும்தான் பிரம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா வந்து இருக்காங்க. இருக்கிறதே நம்மளுடைய குட்டி பிரபஞ்சம் நம்மளுடைய பிரபஞ்சமாமா. இப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படைப்புக்கு தகுந்த மாதிரி பிரம்மாவுக்கு தலைகள். அப்போ வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நம்மளால் யூகிக்க முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் உன்னத ஆளுநர் யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் இல்லையா. பகவானிடமிருந்து சதுர்வியூகம் வந்து முதல் விரிவங்கம் வந்து பலராமர். அதுக்கப்புறம் அந்த பலராமரிலிருந்து சதுர்வியூகம் வந்து வருது. இப்போ அந்த சதுர்வியூகத்திலிருந்து சங்கர்ஷனர் வந்து வருவாங்க. அப்போ அவங்களிடமிருந்து இன்னொரு சதுர்வியூகம் வரும். இப்போ அவங்கள்ட்ட இருந்து 3 விஷ்ணுக்கள் வந்து விரிவடைவாங்க. இப்போ அந்த 3 விஷ்ணுக்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து பிரபஞ்சத்தை படிக்கிறார். கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து ஒவ்வொரு அண்டத்திற்குள்ளும் வந்து நுழைகின்றார். சீரோதகசாயி விஷ்ணு வந்து எல்லா உயிர்வாளிகளுக்கும் வந்து உள்ளே வந்து நுழைகின்றார். எப்படி தான் வந்து காக்கின்றார் விஷ்ணுவின் மூலமாக எல்லாத்தையும் வந்து காக்கின்றார் பகவான். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் இப்போ இவங்க 3 பேரின் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் வந்து நடக்குது. இப்போ எல்லாத்துக்கும் மூலம் யார் அப்படின்னாக்கா பகவான் கிருஷ்ணர் தான். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டத்தில் வந்து வரும் 3வது அத்தியாயத்தில். இப்போ எத்தனையோ அவதாரங்கள் வந்து இருக்குது. ஆனால் வந்து ஏதே அம்சகலா பும்சக ஹம்சத்தின் அம்சம் வந்து இருக்காங்க. பகவானுடைய ஹம்சம் இருக்காங்க, ஹம்சத்தின் அம்சம் இருக்காங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்வயம் பகவான் யார் அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான். இப்போ சர்வ காரணம் யாருன்னா கிருஷ்ணர் தான். எல்லாத்துக்கும் வந்து மூலம் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ படைப்பிற்கு முன்பிலிருந்து இருக்கும் அவர் தமது படைப்பிலிருந்து வேறுபட்டவர். இப்போ இதே வந்து சதுஸ்லோகி பாகவத்திலையும் பிரம்மா வந்து கேட்குறாங்க
அப்போ வந்து கேட்கும்போதும் அப்போ வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது முதல் ஸ்லோகம் வந்து சதுஸ்லோகி பாகவத்தில் முதல் ஸ்லோகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படைப்பிற்கு முன்பு நான் மட்டும்தான் இருந்தேன், இது எல்லாமே அழிந்த பிறகும் நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அந்த பக்தர் பேர் தெரியலையே. அப்போ அந்த ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து சிறு வயதிலே வந்து இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுடைய குழந்தை வந்து இறக்கக்கூடாது, மார்க்கண்டேயர். ஓகே, இப்போ அந்த மார்க்கண்டேய ரிஷி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு 16 வயதில் வந்து மரணம் வரும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய தாய் தந்தையருக்கு வந்து வருத்தம் வந்து தாங்க முடியலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான்கிட்ட வேண்டும் போதும் இது வந்து மரணத்தை தடுக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் சரி வரம் வேணால் வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 16 வந்து தாண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மரணமே வந்து இருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து இந்த பிரளயம் வந்து எல்லாமே அழியும் போதும் முழுக்க முழுக்க தண்ணீரில் வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றியில் தண்ணி. ஏன்னா அவங்க மரணம் இல்லாதனால அவங்க மட்டும்தான் அங்கே இருக்காங்க. தண்ணியில் எல்லா பக்கம் பாருங்களேன், எல்லா பக்கம் இருள் சூழ்ந்து இருக்குது, யாருமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான். எப்படி இருக்கும், பயமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு ரொம்ப களைத்து போய் நீந்தி வரும்போதும் ஒரு ஆளிலையில் ரொம்ப வந்து ஒரு பிரகாசம் மட்டும் ஒரு இடத்துல வந்து தெரியுது. இப்போ அந்த ஒரு மரத்தின் கிளையில் வந்து பார்க்கும்போது ஆளிலையில் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து அந்த இலையில் வந்து படுத்திருக்காங்க ஒரு குழந்தையாக. அது அந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது அப்போ வந்து என்னென்னா, எல்லாமே அழிந்த பிறகும் பகவான் மட்டும்தான் இருக்கின்றார். அப்போ வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க, அப்போ வந்து பகவானுடைய சக்தியின் மூலமாகவும் பகவான் செயல்படுகின்றார். இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் நான் இருக்கின்றேன், ஆனால் இதிலிருந்து நான் பிரிந்து இருக்கின்றேன் இல்லையா? இது வந்து முரண்பாடாக இருக்கும், இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போ அதுதான். இப்போ இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவர் படைக்கப்படவில்லை இல்லையா? நாம் தான் வந்து வருகின்றோம், ஆனால் வந்து பகவான் வந்து படைக்கப்படவில்லை. எனவே பிரம்மா சிவன் முதலிய மாபெரும் தேவர்களிடமிருந்தும் கிருஷ்ணர் வேறுபட்டவர். மேலும் பிரம்மா சிவன் உட்பட எல்லா தேவர்களையும் படைத்தவர் அவரே என்பதால் எல்லா உலகங்களின் பரம ஆளுநர் அவரே இல்லையா? கிருஷ்ணர் தான் பரம ஆளுநர் இல்லையா? கர்ப்போதகசாய விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மா தோன்றுகிறார். அப்போ பிரம்மாவிடமிருந்த சிவன் தோன்றுகிறார் இல்லையா? அப்போ வந்து எல்லாருக்கும் மூலம் யார் அப்படின்னாக்கா பகவான் கிருஷ்ணர் தான். அப்போ வந்து பகவான் தான் பரம ஆளுநர் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ எனவே கிருஷ்ணர் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவர். அவரை இவ்வாறு உள்ளபடி அறிபவன் எல்லா பாவங்களிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான் இல்லையா? அப்போ வந்து கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி நாம் வந்து அறிய வேண்டும். எப்படி அறிய வேண்டும்? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லும் போதும் இப்போ சொல்கிறதை விட அவர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னாக்கா எந்த மாதிரி வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கிற பிரகாரம் வந்து நம்ம புரிந்து கொள்ளும் போது எப்படி பகவான் பிறப்பற்றவர், அதுக்கப்புறம் ஆரம்பமும் அற்றவர், அதுக்கப்புறம் எல்லா உலகங்களின் இறைவன் அவர்தான் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் அடைகிறாரோ அவர் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறார். அதுக்கப்புறம் பரமபுருஷரை பற்றிய அறிவினை அடைவதற்கு ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டு இருப்பது போல் பக்தி தொண்டால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியாலும் அல்ல இல்லையா? எல்லா பாவ விளைவுகளிலிருந்து யார் ஒருவர் வந்து விடுபட்டு இருக்கிறார்களோ, புண்ணிய செயல்கள் வந்து யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களால தான் வந்து பக்தி சேவையில் வந்து ஈடுபட முடியும். அதே வந்து பகவத்கீதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பகவானை வந்து எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? இங்கே வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, பகவானை புரிந்து கொண்டால் நம்ம எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பகவானை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். பக்தியாமா அபிஜானாதி, வேறு எந்த வழியிலும் இல்லை. அப்போ பக்தி தொண்டால் தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக அறிய ஒருவன் முயலக்கூடாது. முட்டாள்கள் மட்டுமே அவரை சாதாரண மனிதனாக எண்ணுகின்றனர் என்று முன்பே கூறப்பட்டது இல்லையா? பகவான் வந்து எப்படி இந்த ஒரு சாதாரண வந்து நம்மளை மாதிரியே வர்றாங்க, நம்மளை மாதிரியே சாப்பிட்றாங்க, நம்மளை மாதிரி நடக்கிறாங்க, நம்மளை மாதிரியே தூங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் நிறைய பேர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? சிசுபாலன் அவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்து பகவானை வந்து நினச்சாங்க. நேரடியாக கண்புண்ணியே வந்து பார்க்குறாங்க, ஆனால் இருந்தும் வந்து அவர் வந்து முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவங்களை வந்து பகவான் எப்படி சொல்கிறாங்கன்னா அவஜானந்தி மாமூடா அப்படின்னு வந்து
சொல்கிறாங்க. அப்போ அதே கருத்து இங்கு வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. முட்டாளாக இல்லாத மனிதன், அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டவனாவான். இல்லையா? கிருஷ்ணரை புரிந்து கொண்டாலே போதும், நம்முடைய எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நாம் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அறியப்படும் பட்சத்தில் அவர் பிறப்பற்றவராவது எங்கெல்லாம், இல்லையா? இப்போ இதே தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதே இங்கே சொல்லப்படுது. இப்போ இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அவர் தேவகி வசுதேவரின் முன்பு தோன்றிய போது சாதாரண குழந்தையைப் போல் தோன்றவில்லை. முதலில் தனது மூல ரூபத்தில் தோன்றி பின்னர் அவர் தன்னை சாதாரண குழந்தையாக மாற்றிக்கொண்டார். இல்லையா? பகவான் 4 கை விஷ்ணு ரூபமாக தோன்றுகிறார். அதுக்கப்புறம் தேவகி மாதா பிரார்த்தனை செய்த பிறகுதான் சாதாரண குழந்தையாக நம்மை மாற்றிக்கொள்கிறார். இது நமக்கு நம்முடைய சாதாரண குழந்தைகளுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கும் பகவான் அந்த மாதிரி பிறப்பு நமக்கு இல்லை, இல்லையா? அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் பகவானுக்கு எப்படி வேணாலும் முடியும், இல்லையா? பகவான் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும், இல்லையா? பகவான் தம்முடைய உன்னத நிலை என்றுமே மாறுவதில்லை. இப்போ கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெய்வீகமானவை. அச்செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கம் அடைவது இல்லை. ஜடச்செயல்கள் மங்களகரமானவை அமங்கலமானவை என பிரிக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வுலகில் அத்தகைய கருத்து ஏறக்குறைய மன அனுமானங்களே. ஏனெனில் இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது. ஜட இயற்கை முழுவதும் அமங்கலமானவை என்பதால் அனைத்தும் அமங்கலமானது தான். சிலவற்றை மங்களகரமானதாக கருதுவது நமது கற்பனையே, இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் எப்படி சொல்லப்படுது, எதுவுமே மங்களம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, இல்லையா? சில இது செய்கிறது நம்ம மங்களம் சொல்லுவோம், சில செய்கள் அமங்கலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இங்கே பௌதிக உலகத்தில் ஜட உலகத்தில் இருப்பது எல்லாமே அமங்கலம் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லையா? ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் சில சுகதேவ கோஸ்வாமி அங்கேயும் சொல்லும் போதும், இல்லையா, நம்ம ஒருத்தருக்கு தோஷங்கள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த தோஷத்திற்கு இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த கலியுகம் முழுவதுமே தோஷங்கள் நிறைந்ததாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல குணம் இருக்குது. என்னென்னா பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, இல்லையா? திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது, இல்லையா? ஹரே நாமை கேவலம், ஒரே ஒரு வழிதான் பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது மட்டும்தான், அது மட்டும்தான் வழி, அது மட்டும்தான் மங்களகரமானது அப்படின்னு சொல்லி திரும்ப 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 எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மங்களகரமான பாதை அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையான மங்களம் என்பது பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும். இதுதான் மங்களம், இல்லையா? கிருஷ்ண உணர்வில் எப்படி பூரண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும், இல்லை? இந்த ஒரு வார்த்தைக்கே நம்ம ஒரு வகுப்பே கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய இது அடங்கியிருக்கு இதில். எப்படி பூரண பக்தியுடனும், பக்தி எப்படி சும்மா பக்தி அப்படின்னு சொல்கிறது கிடையாது, எப்படி பூரணமான பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சேவை மனப்பான்மையுடன், அதுக்கப்புறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் மட்டுமே பொருத்ததாகும். எனவே நமது செயல்கள் மங்களகரமானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் பரமபுருஷருடைய வழிகாட்டலின் கீழ் செயல்பட வேண்டும். அத்தகைய வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலிருந்து நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறலாம், இல்லையா? அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்களோ அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் செயல்கள் மட்டும்தான் மங்களகரமானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பகவானின் நேரடி வழிகாட்டுதலாகும், இல்லையா? இதில் 2வது அத்தியாயமோ 3வது அத்தியாயம் நினைக்கிறேன். இப்போ அதில் வரும், இல்லையா? ஏகேகா குருநந்தனா, ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்குது, இல்லையா? அப்போ அது என்னென்னா ஆன்மீக குரு நமக்கு எந்த பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார்களோ அந்த ஒரு வழிதான், அந்த ஒரு வழி மட்டும்தான் தர்மத்தின் பாதை, இல்லையா? பகவானை நாம் சென்றடையக்கூடிய பாதை. இப்போ இதை இதில் தேவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. என்னென்னா பகவானை பிரார்த்தனை செய்யும்போதும் இங்கே ஆச்சாரியர்கள், இல்லையா, அவங்க எல்லாருமே
பகவானை பின்பற்றி இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகவானை வந்து அடைந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து பின்பற்றி பகவானை வந்து அடைந்திருக்கிறார்கள். இப்போ வந்து பகவானை அடைந்த பிறகு அந்த வழியை வந்து அவங்க வந்து கொண்டு போகலை, அந்த வழியை வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா மற்ற வந்து பின்னாடி வர்றவங்க அந்த பாதையை வந்து அவங்க பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பாதையை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாதையை நாம் வந்து பின்பற்றினால் அவங்க வந்து எந்த இலக்கை அடைந்தார்களோ நாம் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. ரொம்ப அழகான ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடித்த ஸ்லோகம் இல்லையா. ஏன்னா வந்து அந்த ஒரு பாதை அதுதான் வந்து இதில் குருதேவ் ஸ்ரீகுரு சரண பத்மா அப்படின்னு சொல்லி ஆன்மீக குருவுக்கான அந்த பாடல்களில் வரும்போதும் அது வரும். குருமுக பத்மபாக்யா சித்தேத்தே கொரியா ஐக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரு சொன்ன வார்த்தையை வந்து அதை வந்து நாம் பின்பற்ற வேண்டும். வேறு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம வந்து வைத்திருக்கும் போது நம்ம அந்த இலக்கை வந்து அடைவது கடினமாயிடும் இல்லையா. ஒரு உதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 4 மணி நேரம் பயணம், ஒரு உதாரணத்துக்கு 4 மணி நேரம் பயணம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம போகிறோம். ஆனால் வந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா போகிற வழியில் வந்து சரி இது போகிற வழியில் இருக்குது, இங்கே வந்து போயிட்டு போகலாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வந்து பயணம் செய்த பிறகு இதுவும் வந்து இந்த வழி வந்து வேறொரு இடம் வந்து வருது, அதை வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா நம்ம வந்து 4 மணி நேரம் பயணம் அதை வந்து என்ன ஆகும், இடையில வந்து நம்ம இறங்கி போய்கிட்டே இருந்தோம்னா போய் சேர ரொம்ப நேரமாகும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் அப்போ வந்து மற்ற விஷயங்கள் வந்து நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா இதுக்கு வந்து நமக்கு தடை ஏற்படும். ஆனால் அந்த ஆன்மீக குருவுடைய பாதை அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் போதும் நம்ம வந்து அந்த எப்படி வந்து அந்த உன்னத புருஷர்கள் உன்னத மகான்கள் வந்து அடைந்தார்களோ அந்த ஒரு இலக்கை வந்து நாம் அடைய முடியும். இப்போ பரமபுருஷன் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானின் நேரடியாக வழிகாட்டுதல் ஆகும் இல்லையா. பகவானுடைய வழிகாட்டுதல் தான் வந்து மங்களகரமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தெய்வீகமானவை. இப்போ வந்து அந்த ஒரு பாதை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போதும் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ பகவானுடைய பிரதிநிதி ஆன்மீகருடைய வழிகாட்டுதலின் கீழ் நம்ம வந்து செயல்படும் போதும் பகவானுடைய நேரடி வழிகாட்டுதல் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து ஆன்மீக குரு, சாதுக்கள், சாஸ்திரங்கள் ஆகிய 3 வழிகாட்டுதலும் ஒன்றே இல்லையா. ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம். இப்போ இந்த 3 வழிகாட்டுதல் நம்ம வந்து பின்பற்றும் போதும் இந்த 3மே வந்து ஒரே மாதிரி வழிகாட்டுதல் தான். அதை நாம் பின்பற்றும் போது நாமளும் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். இப்போ இந்த 3 உலகங்களிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. இந்த 3 மூலகங்களுக்கிடையே எந்த முரண்பாடும் கிடையாது. இத்தகைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவையாகும் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு செயலும் இங்கே வந்து நம்மை பந்தப்படுத்தும். பாவ செயலும் பந்தப்படுத்தும், பாவ செயல் பந்தப்படுத்தும் நமக்கு தெரியும். ஆனால் புண்ணிய செயலும் பந்தப்படுத்தும். நிருக மகாராஜா அந்த கதை நம்ம நிறைய தடவை வந்து பார்த்துருக்கோம். அப்போ வந்து நிருக மகாராஜா அவங்க வந்து அந்த புண்ணியத்திலேயே வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ வந்து 2 செயல்கள் நம்மை பந்தப்படுத்தும். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஆன்மீக குரு, சாது, சாஸ்திரம் அவங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் வந்து நம்ம வழிநடத்தல் வந்து வழிகாட்டுதலின்படி நாம் செயல்படும் போது என்ன ஆகும்னா அந்த செயல் வந்தும் அங்கே வந்து செயல் செய்கின்றோம். ஆனால் அந்த செயல் வந்தும் பாவத்திலும் புண்ணியத்திலும் வந்து விளைவை ஏற்படுத்தாது. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டது, திவ்யமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த செயல்களை செய்வதில் பக்தனிடமுள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம் இல்லையா. வந்து அதான் வந்து சொல்லப்படுது யுக்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லி பற்றின்றி வந்து செயல்படுதல். செயல் அங்கே வந்து நம்ம செய்கிறோம், ஆனால் அந்த செயல்கள் வந்து அந்த செயலில் வந்து பற்றுதல் இல்லாமல் தன்னுடைய கடமையாக வந்து அங்கே வந்து செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே செயல் இருக்குது. அதுதான் உண்மையான துறவு, அதுதான் உண்மையான சந்நியாசம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தின் 1ஆம் ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளதை போல் எவனொருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்டதன் காரணத்தால் தனது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவனொருவன் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சம் அடைவதில்லையோ அனாசிரக கர்மஃபலம் அவனே உண்மையான துறவி ஆவான் இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் அதே விஷயந்தான் இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. எப்படி அந்த செயலில் பற்றுதல் இல்லாமல்
நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல், நான் எல்லா ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு மெசேஜ் வந்தது. எப்படின்னா ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு இட்லி செய்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இட்லி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் அந்த இட்லி செய்கிறதற்கான அந்த மூலப்பொருட்கள் இல்லையா, அது எல்லாமே பார்க்கும்போது எங்கேருந்து வந்தது, அந்த அரிசி பருப்பு அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அது நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அரிசிக்கு எப்படி விளைந்தது இல்லையா, அதுக்கு மண், நிலம், நீர், காற்று, ஆகாயம் இது எல்லாமே வேணும். இப்போ அந்த மூலப்பொருட்களை படைத்தவர் பகவான் தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் இட்லி செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெருமை நம்ம பட்டுக்கிறோம். ஆனால் உண்மையான மூலப்பொருள் எல்லாமே படைத்தவர் பகவான் தான். இப்போ அதை பக்தர்கள் புரிஞ்சுக்குவாங்க இது. அப்போ அதுதான் பகவத்கீதையில் எப்படி சொல்லப்படுதுன்னா, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்ட ஆத்மா எல்லா செயல்களுக்கும் தானே கர்த்தா என்று எண்ணுகிறான், நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் தான் எல்லாத்திற்கும் மூலம் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த தூய பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான், எல்லாத்துக்கும் உரிமையாளர் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி அவங்க நினைத்து செயல்கள் தன்னுடைய கடமையாக செய்து அந்த செயலின் பலனில் அவர்கள் பற்றுதல் கொள்வதில்லை. செயல் அங்கே செய்கிறாங்க, தன்னுடைய கடமையாக மட்டும் செஞ்சுட்டு அவங்க அந்த பலனில் பற்றுதல் இல்லாமல் செய்யும்போது என்னாகும்னா, அவங்க இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பாவச் செயல்களிலும் புண்ணிய செயல்களிலும் அவர்கள் பாதிப்பு அடைவதில்லை. அதனால் என்னாகும்னா, அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே உன்னதமானவையாக மாற்றப்படுகின்றன. அப்போ அவங்க தான் உண்மையான துறவி. அதுதான் நீங்கள் சொல்லப்படுது, பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவான் இல்லையா. எல்லா நிலைகளிலும் நீ யோகியாக ஆவாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பகவத்கீதையில். அப்போ என்னென்னா, அப்போ நம்ம எல்லா நிலையிலும் ஒரு யோகியாக நாம் முயற்சி செய்யணும். வெறுமனே சந்நியாச உடையை தாங்கிக் கொண்டு போலி யோகியாக இருப்பவன் அல்ல இல்லையா. சந்நியாச ஆடை அணிபவன் மட்டும் சந்நியாசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் அப்போ உண்மையான சந்நியாசி யார், யோகி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பார்க்கும்போதும் சில சுகதேவ கோஸ்வாமியை பார்த்தோம்னா அவங்க எல்லா உலகையும் முற்றிலும் துறந்து விட்ட ஒரு ஆடை கூட இல்லாத துறவி மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த மகாராஜா பார்த்தோம்னா உலக பேரரசராக இருந்தார். ஆனால் வெளிப்பார்வைக்கு தான் ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பகவானுடைய ரெண்டு பேருமே களங்கமற்ற தூய பக்தர்களாக இருந்தாங்க இல்லையா. அப்போ அதுதான் அப்போ அந்த ஒரு நிலை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இருக்கும், எல்லாமே அனுபவிக்கிறது இருக்கும். ஆனால் அவங்க முழுமையாக மனதில் புரிஞ்சுருப்பாங்க. மனசில் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நான் பகவானுடைய நித்திய சேவகன், நான் பகவானுடைய பிரதிநிதி, பகவானுடைய சார்பாக நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து பரிசுத்த மகாராஜா செயற்பட்டார். அந்த மாதிரி உலகை ஆட்சி புரிந்தார். அப்போ அதே அம்பரீஷ மகாராஜா கூட அதே மாதிரி தான். இப்போ முதல்ல இருக்கிற அரசர்கள் எல்லாருமே ராஜ ரிஷிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ ஏன்னா ரிஷிகள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தான் அரசர்களாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே ராஜ ரிஷிகளாக இருந்தாங்க. இது என்னுடைய ராஜ்யம், என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. எல்லாருமே பகவானுடைய ஒரு அம்சம் இல்லையா. இது எல்லாமே எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இதை நான் எல்லாருடைய உயிர்வாளிகளையும் நான் பகவானுடைய பகவானுடைய லோகத்திற்கு நான் திருப்பி கொண்டு செல்ல வேண்டும், அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவர்கள் செயல்பட்டார்கள். இப்போ அதனால் அந்த மாதிரி இருந்ததுனால ராஜ்யம் எல்லாமே முழுக்க அவர்களிடம் இருந்தது பரிசுத்த மகாராஜாவுக்கு. ஆனால் நான் பகவானுடைய ஒரு சேவகன், பகவானுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையிலிருந்து செயல்பட்டதுனால 7 நாட்கள் தான் மரணம், 7 நாளில் உங்களுக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கிடைச்ச உடனே உடனடியாக அந்த ராஜ்யம் அந்த என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் உடனே துறக்க முடிந்தது அவரால்
இல்லையா? நம்மளால் வந்து முடியாது, ஆனால் வந்து அவரால் வந்து முடிந்தது. எப்படி முடிந்தது இல்லையா? ஏன்னா வந்து எந்த ஒரு எதிரி நாட்டு அந்த ஒரு எதிர்ப்பு கூட வந்து கிடையாது அவங்களுக்கு. வந்து என்ன சொல்கிறது, அனுபவிக்கிறதுக்காக வந்து எல்லாமே வந்து இருந்தது. நாட்டு மக்கள் வந்து அவங்களுடைய சொற்படி வந்து கேட்டாங்க. அவங்க வந்து எந்த விதமான துன்பமும் 3 வகை துன்பங்களும் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கவில்லை. எல்லாருமே வந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து அரசருடைய சொற்படி தான் வந்து நடந்தாங்க. எந்த ஒரு குறையும் வந்து இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் மரணம் 7 நாட்கள் மரணம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பரீட்சித் மகாராஜால் வந்து துறக்க முடிந்தது. இப்போ அவங்க தான் உண்மையான யோகி இல்லையா? அவங்க தான் உண்மையான சன்னியாசி இல்லையா? வெளிப்படையாக எல்லாமே இருப்பது வந்து